பலர் வந்து என்னன்னாக்கா, நம்மள தப்பா ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பான். எப்படின்னா, இவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இவரா தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு. அப்படின்னு இல்ல. அது சில பேர் சொல்லுவாங்க, அவரு வந்து படிக்காதவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாரு. சின்ன பசங்க இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அவரு என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல. இப்ப நான் ஒண்ணு உதாரணம் சொல்றேன். என்கிட்ட வந்து நாட்டார்ன்னு ஒருத்தர் அவர் படிக்காதவர் தான். அவர் நான் நான் வந்து லெக்சரா ஜாயின் பண்றப்போ, அவர் வந்து என்னுடைய ப்ராக்டிகல் கிளாஸ்க்குலாம் வருவாரு. அவர் என்னன்னா படிப்பறிவு இல்ல. ஆனா லோக்கல்ல இருக்கிற அவர் ஃபிஷர்மேன் சேர்ந்தவரு. லோக்கல்ல உள்ள மீனெல்லாம் அப்படியே அக்கு வேற, ஆணி வேற தமிழ்ல சொல்லுவாரு. அப்ப அவர்கிட்டருந்து நான் கத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஆங்கிலத்தில ஒரு மீனுடைய பேரும், அது வந்து சயின்டிஃபிக் நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா லோக்கல்ல என்ன அதுக்கு பேருன்னு தெரியாது. அப்ப அத வந்து மெதுவா எனக்கு கத்துக் குடுத்தாரு. அப்போ அவர்ட்டருந்து நான் கத்துக்கிட்டேன். அவர் அந்த மீன் எடுத்து நான் பாடம் சொல்லிக் குடுப்பலாம் அவர கூப்பிட்டுக்குவேன். அவர் வந்து அது லோக்கல்ல எப்போ கிடைக்குது, அது அது அதனுடைய சத்துக்கள் என்ன, அது எந்தெந்த டைமில் கிடைக்கும், சீசனில் கிடைக்கும், அதனுடைய விலையெல்லாம் எப்படி அப்படின்னு அக்கு வர ஆணி வர பிச்சு சொல்லுவார். நான் அவரை பேச சொல்லுவேன். நான் லெக்சராக இருந்தால் கூட அவர் வந்து எனக்கு அட்டெண்டராக இருப்பார். அவரை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனாக்கா அவர்கிட்ட இருந்த நல்ல குணம் என்னென்னாக்கா, சில இதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை யாரையுமே நீங்கள் வந்து திட்டாதீங்க பசங்களை, மதிப்பெண்கள் வந்து யாரையும் குறைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி அடுத்தவங்கள பண்ணிங்கன்னா உங்கள் பசங்களை நல்லா யாரும் கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அதனால் நம்ம வந்து யாரையுமே நல்லா சொல்கிறவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் நம்மளை வந்து தப்பாக வந்து கைட் பண்ணுற ஆளுகளை தான் நம்ம வந்து இப்போ ஏற்றுக்கிறதில்ல, ஒத்துக்கிறதில்ல.